என்னதான் சமூக வலைதளங்கள் முழுக்க அவதூறாக பேசி ஆபாசமாக கிண்டலடித்து சிரித்தாலும் அடுத்த வாரமே பொது நிகழ்ச்சியில் தோன்றும் அசாத்திய தைரியம் ஸ்ருதிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் போல. 3-4 சீரியல்களில் நடித்திருந்தாலும் சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு பிறகுதான் நடிகை ஸ்ருதி நாராயணனை நிறைய பேருக்கு தெரிய வந்தது. சீரியலில் துணை கதாபாத்திரத்தில் நடித்து ஒளிமயமாக சென்று கொண்டிருந்த நடிகை ஸ்ருதியின் வாழ்க்கையில் ஆபாச வீடியோ புயல் வீசியது. அதாவது காஸ்டிங் கவுச் என்ற பெயரில் நடிகையை முழு நிர்வாண கோலத்தில் நிற்க வைத்தது போன்ற வீடியோ வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. முதல் வீடியோ வெளியான பரபரப்பு ஓயும் முன்பாகவே இரண்டாவது வீடியோவும் வெளியாக சின்ன திரையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆபாச வீடியோ விவகாரம் குறித்து விளக்கம் அளித்த நடிகை ஸ்ருதி அந்த வீடியோ AI-ஆக இருக்கலாம் என்றதோடு தயவு செய்து வீடியோவை ஷேர் செய்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த சமயத்தில்தான் நடிகை ஸ்ருதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த கட்ஸ் திரைப்படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதுதான் நடிகை ஸ்ருதியின் முதல் வெள்ளித்திரை என்ட்ரி என்ற நிலையில் படவிழாவிற்கு நேரிலேயே வந்து ஷாக் கொடுத்திருக்கிறார். ஆபாச வீடியோ மூலம் ஏற்பட்ட சில விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு மத்தியிலும் பொது நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட நடிகை ஸ்ருதி வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ரங்கராஜை பாராட்டி தள்ளினார். தனக்கு எதுவுமே தெரியாது, இயக்குனர் சொல்லத்தான் செய்தேன், இன்ச்சாக இயக்குனர் தான் கற்றுக் கொடுத்தார் என படத்தின் ஷூட்டிங் அனுபவம் குறித்து ரத்தின சுருக்கமாக பேசி நடிகை ஸ்ருதி நெகிழ்ச்சி தெரிவித்தார். எப்படி பண்ணும், என்ன பண்ணும், ஹவு ஷுட் ஐ போர்ட்ரே தி கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் a நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். இதற்கிடையே ஸ்ருதிக்கு முன்னதாக பேசிய டைகர் சக்கரவர்த்தி என்பவர் சினிமா சங்கங்கள் குறித்து பேசியதோடு இப்போதெல்லாம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் பல ஆண்டுகளாக சீனியர்களே சங்க பதவிகளில் இருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிழவன் எப்ப சாவான் தின்ன காலியாகும். நீ இளைஞர்கள், நாங்க இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்கு, ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இளைஞர்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கங்களும் சரி, முதியோர்கள் தயவுசெய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டா, உங்களால் ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும். அப்பதான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க. டைகர் சக்கரவர்த்தி பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த ஜாகுவார் தங்கம், இதையெல்லாம் நல்லவன் பேசலாம், ஆனால் திருடன் பேசக்கூடாது என அநாகரீகமாக பேச நிகழ்ச்சியில் சலசலப்பு ஏற்பட்டது. ஜாகுவார் தங்கத்தின் பேச்சுக்கு டைகர் சக்கரவர்த்தியே எதுவுமே பேசாமல் அமைதியாக அமர்ந்திருக்க, இன்னொரு பக்கம் கீழே இருந்த நபர் ஒருவர் எதிர்த்து கேள்வி கேட்க வாக்குவாதம் இன்னும் சூடானது. கீழே இருந்து எழுந்த நபரை பார்த்து ஒருமையில் பேசி ஜாகுவார் தங்கம் கொந்தளிக்க மேடையில் இருந்த படக்குழுவினர் சமாதானம் செய்தனர். ஆனாலும் ஜாகுவார் தங்கம் கொந்தளித்துக் கொண்டே இருக்க மைக்கை ஆஃப் செய்து பேச விடாமல் இருக்கையில் அமர வைத்தனர். இப்போ பேசுகிறவர் சொன்னார், தின்ன எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது, நல்லவன் தான் பேசணும். நீங்க உட்காரு, நீ முதல்ல திருடனே இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா, நீ திருடிட்டு போனியா இல்லையா, பணத்தை திருடுறியா இல்லையா, நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடிருக்கானே, உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது, என்னெல்லாம் திருடினது, எத்தனை கேஸ் இருக்கு, நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிகாரன் சொல்லாத, நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரன். பத்திரிகாரங்க பேர்லாம் கெட்டு போயிடும். யார் பத்திரிகாரங்க? பத்திரிகாரங்க யாரு? அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல, நீ யாரா பத்திரிகாரன்? நாங்க தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கேன், ஆனா பத்திரிகாரர் இல்ல. பத்திரிகாரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு, அதப்படி பேசுறாங்க. நீ யார் முதல்ல? திருடன், சங்கத்துல பணத்தை திருடு திருடன். கடைசியாக நிகழ்ச்சி முடிந்து செய்தியாளர்கள் சிலர் நடிகை ஸ்ருதியிடம் கேள்வி எழுப்ப முயன்ற நிலையில் மீடியாவை பார்த்ததும் பைக்கில் ஏறி தெரித்து ஓடினார் ஸ்ருதி.